2 பெரிய சைஸ் பொட்டேட்டோவை ஸ்மாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமா ஆயில், டோஸ்ட் பண்ணி மிக்ஸில கிரைண்ட் பண்ண பிரெட், கார்ன்ஃப்ளோர், ginger garlic paste, coriander leaves, chili powder, cheese and finally salt. First இப்ப நம்ம வெச்சிருக்க பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் அளவு ginger garlic paste, நம்ம வச்சிருக்கிற கொத்தமல்லி, அப்புறம் ஒரு 3ல இருந்து 4 ஸ்பூன் அளவு பிரெட் கிரம்ஸ். நான் இன்னைக்கு 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்புறம் ஃபைனலி தேவையான அளவு சால்ட். ரெடியா இருக்கு ஸ்டஃபிங். இப்போ நம்ம வச்சிருக்க கார்ன்ஃப்ளோர்ல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்துக்கலாம். நல்லா கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கு. இப்போ நம்ம வச்சிருக்க பொட்டேட்டோவை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. கையில ஒட்டாம வரணும். நல்லா ரவுண்ட் பண்ணிட்டு இப்படி தட்டையா பண்ணுங்க. சென்டர்ல கொஞ்சம் கேப் மாதிரி பண்ணிட்டு நம்ம வச்சிருக்க சீஸ் வைங்க. சென்டர்ல சீஸ் ஆட் பண்ணிட்டு இப்ப எல்லா பக்கமும் மூடிடுங்க. மூடிட்டு இன்னொரு வாட்டி நல்லா உருட்டுங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் ரவுண்டா இருக்கணும். உருட்டின மேல இப்ப ஒரு பிளேட்ல வச்சிருக்கேன். அளவு உருட்டியாச்சு. இப்போ ஒன்னொன்னா எடுத்து கார்ன்ஃப்ளோர் பேஸ்ட்ல பண்ணி டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸ் நல்லா தூவிடலாம். எல்லா சைடும் படட்டும். அதே பிளேட்ல வச்சிடலாம். அதே மாதிரி எல்லா பால்ஸும் பண்ணிடலாம். எல்லாம் உருண்டை பண்ணி நம்ம டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸ் தூவி ரெடியா வச்சிருக்கோம். இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பேனை பத்த வச்சுட்டு நம்ம வச்சிருக்க ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃபிளேம்ல ஆயில் காயணும். இல்லைன்னா அது வந்து பிரெட் கிரம்ஸ் இருக்கிறதுனால தீஞ்சிடும். அதனால லோ ஃபிளேம்லயே இருக்கட்டும். ஹை ஃபிளேம்ல வைக்காதீங்க. என்ன காஞ்சிருச்சு. இப்ப நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கிற சீஸ் பால்ஸ் ஆட் பண்ணிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம். டேஸ்டியான சீஸ் பால்ஸ் ரெடி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Do easy, eat tasty. Thank you all.